தமிழ்நாட்டின் வளர்ச்சி சிலரது கண்களை உறுத்துகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழையும் பிற மொழியையும் அழிப்பதுதான் பாஜகவின் ரகசிய திட்டம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற தலைப்பில் முதலமைச்சர் கடிதம். கச்சத்தீவு பிரச்சினை குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவி பேசுவதை தவிர்க்க வேண்டும். தமிழகத்தில் பிரச்சினை மற்றும் கலவரங்களை தூண்டும் நோக்கிலேயே ஆளுநர் செயல்படுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. ஜமைக்கா நாட்டில் கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நெல்லை இளைஞர் விக்னேஷ் உடல் 70 நாட்களுக்கு பிறகு தாயகம் வந்தது. சொந்த ஊரில் இறுதிச் சடங்குகளுக்கு உறவினர்கள் ஏற்பாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாள் மருத்துவமனையில் அனுமதி. மூச்சு திணறல் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லாமல் உள்ளது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்திற்கு பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார். ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை. சாத்தூரில் பெட்ரோல் பங்க் செப்டிக் டேங்கை சுத்தம் செய்வதற்காக இறங்கியவர்கள் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு. பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மற்றும் மேலாளருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. கொடைக்கானலில் பூத்துக் குலுங்கும் ஜெகரண்டா பூக்கள் கண்களுக்கு விருந்தளிப்பதாக சுற்றுலா பயணிகள் கருத்து. தலைநகர் டெல்லியில் இரு தரப்பினர் இடையே திடீர் துப்பாக்கிச் சூடு. டெல்லி துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் காயம். போலீசார் விசாரணை. மும்பை விமான நிலையத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை வழங்கி கடத்த வந்த பெண் கைது. 100 கொக்கைன் மாத்திரைகள் கைப்பற்றி விசாரணை. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை தனிமைச் சிறையில் வைத்து கொல்ல முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. இம்ரான்கானை அவரது மனைவி சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக புகார். உக்ரைனுக்கு அளித்து வந்த ராணுவ உதவிகளை நிறுத்துகிறது அமெரிக்கா. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் மோதலை அடுத்து நடவடிக்கை. டென்னிஸ் தரவரிசை பட்டியல் வெளியீடு. இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் முதலிடத்தில் நீடிக்கிறார். 2வது இடத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ். சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இன்று பல பரீட்சை. இந்திய அணி 5வது முறையாக சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டிக்கு முன்னேற முனைப்பு. இந்திய அணியை ஆஸ்திரேலியாவால் மட்டுமே தோற்கடிக்க முடியும். இங்கிலாந்து முன்னாள் வீரர் மைக்கேல் வாகன் கருத்து.